அடிக்கிறாரு பாருங்க. இல்ல உங்க வீட்டு சாத்து எங்க வீட்டு சாத்து இல்ல, மூஞ்சி எப்படி இருக்கு வாத்தியார் அடிச்சா, அடிச்சு பேருன்னு பேருக்கு அங்க ஒரு நம்ம சட்டை எடுத்து மறுபடியும் சட்டையை மாட்டி பட்டன் எல்லாம் போட்டு சீப்பா கொடுத்து தலைவார சொல்லி மேக்கப் ரூம் தானே பவுடர் கூடலாம் போட்டுட்டு எந்த சிரிப்போட கூட்டு போனாரு. தலைவர்கிட்ட ஒரு சிரிப்பு இல்ல, வாங்க 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 சாப்பிட்டீங்க, அதே சிரிப்போட மேக்கப் ரூம் வந்து வெளியே அதே மாதிரி தோல் மேல கூப்பிட்டு இவன் ஊர்வா போய் குழந்தைக்கிறான். என்ன மேக்கப் ரூம் போல கூப்பிட்டு சாத்துன்னு சாத்திட்டாருங்க எம்ஜிஆர். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் எடுக்க முன்ன எல்லா பத்துக்காட்டு சாட்சி இல்லடா, இது யாருக்கா நடந்த விஷயம். சரி அடிச்சாருங்கிறியே, எங்கேயாவது காயம் பிறந்தா காட்டு, டெக்னிக்கா அடிச்சிட்டாருங்க, அவர் கம்பு சண்டை பொட்டு சண்டை எல்லாத்தையும் பூரா உள்காயா அப்படின்னா. இப்ப இதே ஒரு டெக்னிக் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது குறிப்பா நம்ம தலைவர் சரத் வந்து மிஸ்டர் மெட்ராஸ் எல்லாம் இருந்திருக்காரு. அவருக்கு குங்கு கராத்தே பல உள்காயங்களை ஏற்படுத்துற அளவுக்கு அடிக்க தெரியும். இருந்தாலும் இந்த காவல்துறையின் மீதும் நமது தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய அரசின் மீதும் நம்பிக்கையை வைத்து அவர்கள் ஆக்ஷன் எடுப்பாங்கிற முறையில அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு நல்ல முறையில ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்குமே நான் நடிகர் கிட்ட தயவு செய்து ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த நடிகர் சங்கத்தில் நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன், பிரச்சனையை நான் மட்டும் வந்துடாதீங்க. யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் எல்லாரும் வரும்போதுதான் எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன இன்னைக்கு சமயத்துல நான் சில விஷயங்கள் சொல்றேன். இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணு திவ்யா வந்து எனக்கு கொஞ்சம் வரைய தெரியும், ஓரளவுக்கு வரைவேன். நீங்க நல்லா வரைவீங்களா, நீங்க வரைஞ்சு ஏன் ஒரு எக்ஸிபிஷன் வைக்க, இனி போய் வரைஞ்ச எக்ஸிபிஷன் வச்சு நம்ம என்ன செய்ய போறாரு. இல்ல இப்ப ஸ்ரீபிரியா மேடம் வந்து ஒரு டிராயிங் எக்ஸிபிஷன் வச்சாங்க, சரி அவங்களுக்கு நல்லா வரைய தெரியும் பொழுது இன்னும் அதுல வந்து பணத்தை பூரா ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு டொனேஷனா கொடுத்துட்டாங்க, நீங்களும் அது மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு ஸ்ரீபிரியா மேடத்தினா ஒரு உதாரணமா எடுத்து என் பொண்ணெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்ட ரஜினீஸ்வரர் அமைதியா இருக்கிறாரு. விஜயகுமார் எனக்கு ரொம்ப கோபம் வருது, எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை வருது. இங்கிலீஷ்ல சொன்னாங்க ஸ்ரீபிரியா மேடம், அது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து எல்லாரும் கையை தூக்கி ஸ்ரீபிரியா மேடத்துக்கு சப்போர்ட் பண்ண. ஏன்னா தனியா ஒருத்தர் சொன்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு போடுவாங்க. எல்லாரும் தூக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒன்னும் செய்ய முடியாது. ஸ்ரீபிரியா மேடம் அவர்கள் சொல்லிய வார்த்தை இந்த நடிகர் சங்கம் அத்தனையும் சேர்ந்து வழி முடிக்கிறது. உன்னால என்ன புரிய முடியும், மாநகராட்சி ஸ்ரீபிரியா மேடம் அத்தனை பேர் கை தூக்குறா, அத்தனை பேருக்கு நீ போடுங்க. நீ அதுதான் ஸ்ரீபிரியா மேடம் சொன்னதை நாங்கள் வழிமொழிகிறோம். தயவு செய்து லெனின்ங்கிற பேரை மாத்திக்க, ரொம்ப அசிங்கமா இருக்குது, எரிச்சல் ஆகுது. அதே மாதிரி நம்ம நடிகர்களுக்கு இன்னொரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம இந்த சமுதாய பிரச்சனை வரல, அந்த சமுதாய பிரச்சனை நம்ம போய் கொஞ்சம் நிக்கணும். அதுக்கு என்ன காரணம், இங்க வந்து மாதர் சங்க தலைவர் வாசிக அவர்கள் வந்தாங்க, நம்ம பத்மாவதி மேடம் வந்தாங்க, பாஸ்கர் வந்தாரு. அது மாதிரி நீங்க கட்சி சார்ந்த ப்ரோக்ராம் இல்ல, பொதுவான ஒரு பிரச்சனை, ஒரு தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை வருது, பெண்களுக்கு ஒரு உரிமை பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு போய் நிக்கணும். அதுக்கு உதாரணமா சொல்ல போனா இங்க வந்து நம்ம ரேவதி இருக்காங்க, ரோஹிணி இருக்காங்க, இந்த மாதிரி பல பேர் போறாங்க. நாட்டுல வந்து நந்திராதா, சபனாசினி இவங்க எல்லாம் வந்து ஒரு பொது பிரச்சனைக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தலித் அமைப்பு, ஒரு தலித் இனத்துக்கோ அல்லது ஒரு பெண்கள் சமுதாயத்துக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு போய் முன்னாடி நின்று போராடுறாங்க. அப்படி போராடும் போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா நடிகர் சங்கம் மட்டும் இல்லாம சமுதாய ரீதியா நம்மளுக்கு மிகப்பெரிய ஆதரவும் மிகப்பெரிய பலமும் நம்மளுக்கு கிடைக்கும். இதே தினமலர்கார சொல்றேன், நான் எந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை, நான் பொதுவானவன், போதுமானவன், எனக்கு அரசியல் தேவையில்லை. எனக்கு இதே மாதிரி இதே தினமலர் பத்திரிகையில நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டுதான் இவனே ஒரு கிசு எழுதி திடீர்னு பார்த்தா என் வீட்டுக்கு ராமநாராயண சாரும் நம்ம என்கே விஸ்வநாத் சாரும் வந்திருக்காங்க. இந்த மண்ணின் மைந்தர் படத்துக்காக புக் பண்றது. திடீர்னு பார்த்தா ஒரு இடம் பெருந்தலைவர்
பெண்களை அவமானப்படுத்தி சத்யராஜ் ஒளிகிறது தம்மா டிப்பு டப்பு டப்புன்னு கல்லுகள்ல விட்டு அடிக்கிறாங்க. நான் சரத்துக்கு போன் பண்றேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சத்யராஜ் பெருந்தலைவரை பத்தி தப்பா பேசின்னு எழுதிட்டாங்க. உடனே நான் வெளியே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவனுக்கு வந்து இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக குரல் கொடுக்கிறவங்க மேல இந்த பத்திரிகைக்கு எப்பவுமே ஒரு பொறாமை உண்டு. அதைத்தான் மாதர் சங்கம் தான் சொல்றாங்க, நல்லா கவனிச்சுங்க. இந்த பத்திரிகைக்கு அப்படி ஒரு பொறாமை எப்பவுமே உண்டு. பெரியாரின் தொண்டனாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக என்னை பத்தி பட்டு கேவலமா 30 வருஷமா கேட்கான். தினமலன் என்னை பத்தி எழுதின எழுத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தெருப்பக்கம் கூட நான் போக முடியாது. அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம் வந்து பெரியாருடைய தொண்டனாக இருப்பதுதான். அவன் என்ன நினைச்சிருக்கிறான்னா, பெரியாருடைய தொண்டன்னா ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் எதிரானவன் இவனே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கேவலமா பண்ணி இப்படி ஒரு குறுக்கு புத்தியோட ஒரு செய்கை செஞ்சாங்க. பெருந்தலைவரை பத்தி தப்பா பேசுனா அந்த தொண்டர்கள் மத்தியில் நான் பேசி விளக்கம் சொல்லி சத்யராஜ் ஒழிகன்னு வந்தவங்க திரும்பி போயில சத்யராஜ் வாழ்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவு குறுக்குத்தனம், அவ்வளவு குழந்தை புத்தி உள்ளவனால இன்னைக்கு வசமா வந்து மாட்டிக்கிட்டாப்ல. வசனம் வந்து மாட்டிக்கிட்டா அவனை இனம் கண்டும் கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்ம நடிகர் சகோதரர்கள்லாம் சொல்லுவது, இந்த சமுதாய பிரச்சனை அந்தந்த ஏரியா நடக்கிற பிரச்சனை அப்பப்ப நீங்க கலந்துக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் எந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை. அந்த தினமலர்ல வந்து என்னை பத்தி பெருந்தலைவரை பத்தி நான் தப்பா இருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு கலவரம் ஆனவுடனே உடனே எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து போன் பண்ணி கேட்டாங்க, திராவிடர் கழகத்துல இருந்து போன் பண்ணி கேட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து போன் பண்ணி கேட்டாங்க. இதுல யாரும் நான் உறுப்பினர் கிடையாது. ஆனா அவங்களுடைய பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டா நான் போனேன். பிபி சிங்களுடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில. நான் போனேன், அந்த கட்சி உறுப்பினர் கிடையாது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ரயில்ல எல்லாரும் கிளம்பி போய் அங்க டெல்லியில வந்து பார்லிமெண்ட் முன்னாடி ஒரு மறியல் பண்ணாங்க. என்ன கொடியரசு அதை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. போன நான் கம்யூனிஸ்ட்காரன் கிடையாது. அதே மாதிரி பெரியார் விழா நடந்தா போறோம். அது மாதிரி அவங்கவுங்களுக்குள்ள உணர்வுகளுக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து அங்க நந்திதாதாசி சமநாசினி சொல்ல வேண்டாம், நம்ம ரேவதி மாதிரி இருக்காங்க, ரோகிணி மாதிரி இருக்காங்க. பெண்கள் சார்ந்த பிரச்சனை, தலித் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பொதுவான சமுதாய பிரச்சனைகள் எங்கேயாச்சும் நடக்கிற நம்ம நடிகர்கள் முன்னாடி நின்னோம்னா அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும் இல்ல, இந்த சமுதாயமே நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அதை தயவு செய்து எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.